எல்லோருக்கும் வணக்கம். சென்னை புத்தக திருவிழாவில் மிக சிறப்பாக தொடங்கியிருக்கு. தேசாந்திரி பதிப்பகம் இங்கே அரங்கு அமைச்சிருக்கிறாங்க. இந்த அரங்கத்திலிருந்து நான் எனக்கு பிடித்தமான எல்லோரும் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில புத்தகங்களை பரிந்துரை செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் 2 புத்தகங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்ய போகிறேன். ஒன்று புத்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றினது. எல்லோருக்குமே புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், புத்தரோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும், விரிவாக படிக்கணும், புத்தர் மேலே இருக்கக்கூடிய நம்ம அபிமானத்தை முழுவதும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கான புத்தகமாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பகவான் புத்தர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தமிழில் வெளியாகிருக்கு. கோசாம்பி எழுதிய அந்த புத்தகம் இந்திய அளவில் ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம். தமிழில் இப்போ இல்லை, முன்னாடியே வெளியாகிருக்கு. இந்த கண்காட்சியில் அந்த புத்தகம் கிடைக்கும். எங்கே கிடைக்கிது, எந்த கடை அப்படிங்கிறத நீங்களே தேடி கண்டுபிடிங்க. ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் பகவான் புத்தர். அதை எழுதியவர் கோசாம்பி. இன்னொரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் ஒரு ரஷ்ய நாவல். ரஷ்யாவில் புகழ்பெற்ற டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி, செக்காவ், துர்கெனேவ் இவங்கெல்லாம் பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக இருந்தாலும் இவங்க ஒரு பெண் எழுத்தாளர். இவங்களோட ஒரு நாவல் தமிழில் வெளியாகிருக்கு. மறக்க முடியாத ரஷ்யாவினுடைய மிகச்சிறந்த காதல் கதைகளில் ஒன்றாக அந்த நாவலை சொல்லுவேன். இந்த நாவலோட பேர் மண் கட்டியை காற்றடித்து போகாது. இதை எழுதினவங்க பேர் பாசு அசியோவா. அவங்களுடைய இந்த நாவலோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட பார்வையில் அந்த பொண்ணுக்கான உலகத்தை, அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. இதுவும் நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த புத்தகம். இதை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த கண்காட்சியில் இந்த புத்தகமும் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா தேடுங்க. ஏன்னா கண்காட்சியோட முக்கியமான ஒன்றே வேறு வேறு கடைகளுக்கு போய் நாம் ஒரு புத்தகத்தை தேடி அரிதாக அந்த புத்தகம் கிடைக்கிது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி வாங்குகிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஒரு உடையை தேடுவது போல், உணவை தேடுவது போல் நல்ல புத்தகங்களையும் நாம் தேடுவோம். கேரளாவினுடைய திருவூர் அப்படிங்கிற ஊரில் துஞ்சன் இலக்கிய விழா அப்படின்னு ஒரு இலக்கிய விழா நடக்குது. இது பல ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இலக்கிய விழா. இது எம்டி வாசுதேவன் நாயர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விழா. இப்போ அவர் மறைவுக்கு அப்புறம் இந்த ஆண்டு அதே மரபை அதே போல் தொடர்கிறாங்க. அதை தொடக்கி வைப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் அந்த மேடையிலே சொன்னேன், இது எனக்கு கிடைத்த கௌரவம் அல்ல, என் மொழிக்கு, தமிழ் மொழிக்கு கிடைத்த கௌரவம் அது. ஒரு தமிழ் எழுத்தாளன் மலையாள இலக்கிய விழாவை தொடக்கி வைக்கிறாங்கிறது சகோதரத்துவத்தினுடைய 2 மொழிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவினுடைய அடையாளமாக நான் நினச்சேன். பெரிய பிரம்மாண்டமான விழா. மலையாளத்தினுடைய அத்தனை முக்கிய படைப்பாளிகள் வந்திருந்தாங்க. இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், பண்பாடு சார்ந்தவங்க, கல்வியாளர்கள்னு அரங்கு நிறைந்த ஒரு கூட்டம் இருந்தது. அங்கே நான் இந்த இலக்கிய விழாவை தொடக்கி வைத்தும் பேசினேன். புத்தக கண்காட்சி ஒன்றும் நடக்குது அங்கே எம்டி வாசுதேவன் நாயர் அவர்களை பற்றின ஒரு விரிவான வாழ்க்கை வரலாற்று நூல் வந்திருக்கு. அதை அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. அவ்வளோ எம்டியினுடைய ஒரு புத்தகத்தை நான் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. அது இல்லாமல் அங்கே வேறு வகையான எழுத்தாளர்களை சந்தித்து உரையாட முடிந்தது. ஒரு பண்பாட்டை, அந்த பண்பாட்டினுடைய படைப்பாளிகளை ஒரு மாநிலம் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். எழுத்தச்சன் அங்கே 2 இதிகாசங்களை மக்களோட வாய்மொழியில் பாடல்களாக எழுதிய மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர் பேரால் இப்படி ஒன்று அவங்க செய்கிறாங்கங்கிறது ஒரு பண்பாட்டு நிகழ்வாக பார்க்குறேன். உண்மையில் கேரளாவும் சரி, வங்கமும் சரி, தன்னுடைய மரபினுடைய படைப்பாளிகளை இன்னும் கொண்டாடிட்டே இருக்குது. அதுக்காக அழைக்கப்பட்டதற்காக நான் பெருமை அடைகிறேன். அது தமிழுக்கு கிடைத்த கௌரவமாகவே